ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைலில் வரக்கூடிய விளம்பரங்களை எப்படி முழுமையாக தடுக்கிறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகிற வழிமுறை மொபைல் ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரூட் பண்ணாமலே சுலபமாக நம்ம விளம்பரங்களை தடுக்க முடியும். அது அப்ளிகேஷனில் வரக்கூடிய விளம்பரமாக இருக்கட்டும், அல்லது வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரமாக இருக்கட்டும், எல்லாமே சுலபமாக தடுக்க முடியும். அதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த ஆட் கார்ட். நம்ம ஏற்கனவே பேஜில் பதிவு பண்ணியிருக்கோம், ஆட் பிளாக் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த அப்ளிகேஷனில் செட்டிங்கில் போய்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தடுக்க முடியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆட் கார்டு அந்த மாதிரி கிடையாது. ஒரே கிளிக் தான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் தடுக்கும். அதை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, இந்த வீடியோஸ் கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பிளாக்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா ப்ளே ஸ்டோர் இல்லாத எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அன்கவுண்ட் கோர்ஸில் டிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த பிளாகருங்கிறதுல செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், அன்கவுண்ட் கோர்ஸ் பேஜ் போய்டும். அதில் நீங்கள் டிக் மட்டும் பண்ணால் போதும், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஆன் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். மேலே ஒரு சாவி மாதிரி வரும். அப்படி அந்த சாவி மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் மொபைலில் வரக்கூடிய எல்லா விளம்பரங்களும் தடுக்கும். இப்போ பாருங்கள், மேலே சாவி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். விளம்பரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா விளம்பரமே தடுத்துரும். இப்போ பாருங்கள், கூகுள் குரோம் போகிறேன். இப்போ நம்ம பிளாக்கே ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் மினிட், ஃபுல்லாக லோடாகி வந்துட்டோம். இதில் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஆட் ஃப்ளைன் அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு கீழே இருக்குது பாருங்கள், ஆட் ஃப்ளை, அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். உதாரணத்துக்கு வேறு ஏதோ ஒரு நான் காட்டுறேன். கூகுள் ஜஸ்ட் மினிட், ஃபுல்லாக லோடாகி வந்துட்டோம். இந்த பிளாக்லேயே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன், டெமோக்காண்டி இதெல்லாம் காட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் விளம்பரங்களை தடுக்கும். இதில் மேலே பாருங்கள், இது அட்வர்டைஸ்மெண்ட். இது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதே மாதிரி சைடில் இந்த பாக்ஸ் பாருங்கள், இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ் இருக்குல்ல, இதுலேயும் கொஞ்சம் நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். என்னோட நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோ, அதனால தான் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி தடுக்கிறதுங்க நான் உங்களுக்கு டெமோ பண்ணியே காட்டுறேன். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாக்ஸில். இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆட் கார்ட் கிளிக் பண்ணுறேன். ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டு வருது. எனபிள்னு வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சாய் வந்திருக்கும். இப்போ நான் மறுபடியும் கூகுள் குரோம் போகிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா வெப்சைட், அதே மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. சில நொடியில் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சைட்லேயும் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சுலபமாக தடுத்துரும். ஃபஸ்ட்டு பார்த்தேன், நம்ம ஆந்திராடி பெட்டி கடை வேணால் நான் காட்டுறேன். அதையும் எல்லா வெப்சைட்டையும் சுலபமாக தடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லோடாகி வந்துட்டோம். இதில் பாருங்கள், ஆந்திராடி பெட்டி கடை ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஆட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அது அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கு கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, ஆட் ஃப்ளை. எல்லாமே பார்த்தீங்களா சுலபமாக தடுத்துருச்சு. ரொம்ப சுலபம் தான், ஒரே கிளிக் தான். அப்ளிகேஷனில் மட்டும் சில விளம்பரங்கள் வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, செட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இதில் 3 பிள்ளையை கிளிக் பண்ணி செட்டிங் கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஜெனரல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் ஸோ யூஸ்ஃபுல் ஆட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் டிக்கு இருந்துச்சுன்னா டிக்கை கேன்சல் பண்ணிவிடுங்க. சரி, இதை கேன்சல் பண்ணால் தான் அப்ளிகேஷனில் வரக்கூடிய விளம்பரங்கள்லாம் தடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அளவுக்கு அதிகமாக வர ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டெமோ பண்ணி. வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இப்போ அந்த பிளாக் கலரில் இருக்கிற பாக்ஸ், இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில நொடியில் விளம்பரம் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வர்ற விளம்பரங்களை எப்படி தடுக்கிறது அதை பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்.
மேலே இருக்க ஒரு 3 புள்ளியை கிளிக் பண்ணுறேன். செட்டிங் கிளிக் பண்ணுறேன். ஜெனரலு இதில் ஸோ யூஸ்ஃபுல் ஆட்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் டிக்கை கேன்சல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் வந்து எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வராது. சில சமயங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னா மொபைல் டேட்டாவில் உபயோகப்படுத்தும் போது சில சமயங்கள் வருது, சில சமயங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் உபயோகப்படுத்தும் போது வருது. 100% வந்து வர மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. பாருங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். சில சமயங்கள் மட்டும் கண்டிப்பாக விளம்பரங்கள் வருது. ஆனால் நிறைய டைமில் வந்து கண்டிப்பாக விளம்பரமே வரல. நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து மொபைல் டேட்டாவில் வந்து நான் உபயோகப்படுத்துகிறேன். இப்போ பாருங்கள், ஒய்ஃபை கனெக்ஷன் உபயோகப்படுத்துகிறேன். ஆஃப் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அ மினிட். ஃபஸ்ட்டு வந்து மொபைல் டேட்டாவில் வந்து உபயோகப்படுத்தினேன். இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து மாற்றிருக்கேன். இப்போ மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வரல. சில சமயங்களில் வந்து மொபைல் டேட்டாவில் உபயோகப்படுத்தும் போது விளம்பரம் வருது. மற்றபடி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து குறைகள் எதுவும் சொல்லிட முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெப்சைட்டில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முழுமையாக தடை செய்யுது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடி பெட்டி கடை. இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. நான் உங்களுக்கு டெமோ பண்ணி வேணால் காட்டுறேன். யூடியூப் போங்க. யூடியூப்பில் போய்ட்டு ஆந்திராடி பெட்டி கடைன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட்டே கிடைக்கும். அதில் வந்து ஆந்திராடி பெட்டி கடை, அதுக்கு கீழே வந்து ரெட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அந்த ரெட் கலரில் உள்ளதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து யூடியூப்பில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். சேம் ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான். இப்போ இதில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அந்த சப்ஸ்கிரைபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் A2Z ஆந்திராடி பெட்டி கடை அப்ளிகேஷன் அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.